வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய பரப்பில் உள்ள முக்கிய கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்றை நடத்துவது தொடர்பில் அவதானம். சுதந்திர தினத்தை குறைந்த செலவில் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த அரசாங்கம் செய்த வேலைகளால் தான் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியதாயிற்று என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டு. ரணிலின் கட்டமைப்பினுள் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்காவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியினை சந்திக்கும் என வஜிர அபிவர்த்தன எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய பரப்பில் உள்ள முக்கிய கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்றை எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்துவது தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில், எவ்வாறாயினும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் அனுமதியின் பின்னரே குறித்த சந்திப்புக்கான நிலைப்பாடு எட்டப்படும் என்று தெரிவித்தார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெறுவது பொருத்தமாக அமையும் என தாம் யோசனை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். 77வது சுதந்திர தினத்தை குறைந்த செலவில் பெருமையுடன் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கை 3000 1600 குறைக்கப்படும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு விழாவில் ஜனாதிபதிக்கு 21 மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு முப்படை மற்றும் போலீஸ் அணிவகுப்பில் பங்கு பெற்றும் படையினரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராணுவ அணிவகுப்பின் போது கவச வாகனங்களை காட்சிப்படுத்துவதும் சுதந்திர நினைவேந்தலின் போது நிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான காட்சிகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த வருட சுதந்திர நினைவேந்தல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் என்றும் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்திருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு பயணம் செய்வார் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்தார். பத்திரிகை ஆசிரியர்களோடு அவர் நடத்திய சந்திப்பொன்றின் போது இந்த தகவலை தெரிவித்துள்ளதுடன் இந்த பயணத்திற்கான சரியான நேரத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் புதுடில்லிக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பிரகாரம் மோடியின் இலங்கை பயணம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி 2015 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் 2 முறை இலங்கைக்கு பயணம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அதானி நிறுவனத்துடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வினை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைக்கு அமையவே இது குறித்து அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் அதானி குழுமத்தின் பலசக்தி திட்டங்கள் குறித்து ஆய்வினை மீளாய்வு செய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளதோடு இது தொடர்பான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திட்டங்களுக்கான மதிப்பிடப்பட்ட செலவுகள் உள்ளிட்ட காரணிகளை இந்த குழு மதிப்பாய்வு செய்யும் என்றும் அமைச்சு தெரிவிக்கின்றது. முன்னதாக இலங்கையில் அதானி குழுமத்தால் திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் நிலைய திட்டங்கள் குறித்து மின் மற்றும் வலசக்தி அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்த நிலையில் மன்னார் மற்றும் பூநகரியில் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்கள் மூலம் மொத்தம் 484 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையிலேயே இவை தொடர்பாக ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட ஆய்வினை மீளாய்வு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அரிசி பிரச்சினைக்கான தீர்வினையை நாமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் 1,06,000 மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. விரைவில் 2 லட்சம் மெட்ரிக் தொன்னும் அதிக உள்நாட்டு அரிசியும் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்தார். இம்மாதம் 3ஆம் வாரமளவில் உள்நாட்டு உற்பத்தியான அரிசி சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும். அதே நேரம் சுமார் 2.5 லட்சம் மெட்ரிக் தொன் முதல் 4 லட்சம் மெட்ரிக் தொன் வரை அரிசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு நாமும் தீர்வினை தேடிக் கொண்டிருக்கின்றோம். தட்டுப்பாடு நிலவுகிறது என்று கூறப்படுவது எவ்வாறு தவறான தகவல் இல்லையோ அதே போன்று அரிசி மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் தவறானதல்ல. உள்நாட்டில் அரிசி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் கடன் வழங்கப்படுகின்றது. அமைச்சரவை அங்கீகாரத்தோடு வங்கிகள் ஊடாக இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
இவர்கள் கடன் பெறும்போது இணங்கியுள்ள நிபந்தனைகளை மீறினால் கருப்பு பட்டியலுக்குள் உள்வாங்கப்படுவார்கள். மீண்டும் எந்த ஒரு கடனும் வழங்கப்பட மாட்டாது என்றார். சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தவறான தகவல்களை வெளியிட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு நாடாளுமன்றத்தில் தெற்கில் உள்ள மக்கள் பெரும்பாலும் சிவப்பு பச்சை அரிசியை தான் சாப்பிடுகின்றார்கள். ஆனால் நாட்டில் சிவப்பு பச்சை அரிசி இல்லை. சிவப்பு பச்சை அரிசியின் கட்டுப்பாட்டு விலை 220 ரூபாவாக இருக்கும் போது இன்று அது 280 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அரிசி மாஃபியா காரணமாக கடந்த மாதத்தில் மட்டும் நாட்டு மக்களிடமிருந்து 4875 மில்லியன் திருடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது யார் என்று கண்டுபிடிக்கவும் என்றார். இந்த கருத்திற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க, சிவப்பு பச்சை அரிசியில் சிக்கல் உள்ளது. தெற்கிலிருந்து சிவப்பு பச்சை அரிசி கடந்த அரசாங்கம் மூலம் 20 கிலோ வீதம் சிவப்பு அரிசி உற்பத்தி செய்யாத பகுதிகளுக்கு விநியோகித்த காரணத்தினால் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது என்றார். அரிசி பற்றாக்குறையில் இரு வழிகளில் தலையிட்டுள்ளோம். முதலில் 70,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அரிசி விலையை உயர்த்தியதன் மூலம் சுமார் 125 கோடி ரூபாய் கமிஷன் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அது தவறான ஒரு கருத்து. சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தவறான தகவல்களை பரப்பினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த அரசாங்கம் செய்த வேலைகளால் தான் அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டியதாயிற்று என்று அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியினால் முன்வைக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டமானது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கட்டியெழுப்பப்பட்டு தேசிய கொள்கை திட்ட வரம்புக்குள் இருந்தே முன்வைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. காலையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தனை இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவித்த போது, ரணில் விக்ரமசிங்க நாட்டை வங்குரோத்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க முக்கியமான 92 சட்டமூலங்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். இந்த நிலையில் அந்த சட்டங்களுக்கு அமையவே இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாறாக இதனை தவிர வேறு முறைகள் கிடையாது. ஏதேனும் முறையில் இந்த சட்டங்களுக்கு புறம்பாக வரவு செலவு திட்டங்களை முன்வைத்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்த நாடாகும் என்பதோடு ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவே பார்க்கின்றோம். அதேபோன்று பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருப்பதோடு ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பான காரியாலயம் விரைவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியும் இருக்கிறது. அத்துடன் திருடர்களை சட்டத்தின் வரைவுக்குள் சிக்க வைத்துக் கொள்ள தேவையான பணிக்குழு நியமிக்கப்பட்டு குறித்த காரியாலயம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றார். சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதியினூடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பஸ் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட உள்ள பணி புறக்கணிப்பு தொடர்பாக இன்றைய தினம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தொடர்பாக இன்று பதில் போலீஸ் அதிபரோடு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகிறது. இந்த நிலையில் இன்று நண்பர்கள் தங்களது முடிவை அறிவிப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுலு விஜயரத்ன மேலும் தெரிவித்திருந்தார்.